ஹலோ பட்டோஸ், நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் வந்திருப்பீங்க. அது இந்த படத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக படமே அதுதான். இதில் நல்ல கருத்துள்ள படமா, ஏதாவது முக்கியமான விஷயம் இந்த உலகத்துக்கு சொல்ல வராங்களா? ஆமாம், கண்டிப்பாக ஒரு பெரிய முக்கியமான விஷயம், முக்கியமாக பெண்களுக்கு சொல்ல வராங்க. ஆமாம், ரைட்டு. அடுத்து, இது த்ரில்லர் படமா? ஆமாங்க, கண்டிப்பாக த்ரில்லர் படம். கடைசி நிமிஷம் வரைக்கும் என்ன நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற ஒரு த்ரில்லிங்கோடு தான் இந்த படம் போகும். இந்த படத்தில் ஜனனிங்கிற பொண்ணு கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் சொல்லும். நம்ம ஆம்பளைங்க எல்லாத்துக்கும் செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும். பொண்ணுங்க எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமாகவும் இருக்கும். நண்பா, இந்த மாதிரி த்ரில்லர் படம் உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸில் இந்த பொண்ணு செஞ்சது சரியா தப்பா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். படத்தோட ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு அடர்ந்த காடு காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ளே ஒரே ஒரு பாலடைஞ்ச வீடு மாதிரி இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே காமிச்சோம்னா ஒரு பொண்ணு வழி தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறத மட்டும் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தா அந்த பொண்ணை விரட்டிக்கிட்டு ஒரு 4 பேர் வீட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த 4 பேரும் அந்த பொண்ணை சுற்றி வளைச்சு நின்னா, இந்த டீமுக்கு ஹெட் யாருன்னு கேட்டால் கிரிங்கிற ஒருத்தன் தான். அவன் அப்படியே கொக்கைன் போட்டுகிட்டே உட்காந்துருக்கான். அவங்கிட்ட சந்தன்கிறவன் பாட்டிலை கொடுத்து, அண்ணா இந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணுனானா, டேய் நீங்களே ஓப்பன் பண்ணலாம்னா, இல்லைண்ணா நீ தான் ஃபஸ்ட்டு பாட்டிலையும் ஓப்பன் பண்ணணும், நீ தான் ஃபஸ்ட்டு இந்த பொண்ணையும் ஓப்பன் பண்ணணும், அதுதான் நம்ம குல நியாயம் அப்படின்றாங்க. பாட்டிலை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு மேலே கையை வைக்க போனால் டக்குன்னு அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு மறுபடியும் அங்கே ஓடுது. ஓடி போய் அங்கே எங்கேயும் ஒளிஞ்சிருந்தா விரட்டுறதுல நம்ம சிவாங்கிறவன் அந்த பொண்ணோட சுடிதாரை ஃபஸ்ட்டு கிழிச்சிட்டான். பாவம் அந்த பொண்ணு வெறும் மேலாடையோடு அங்கே எங்கேயும் ஓடிட்டு இருக்கும்போது மறுபடியும் மல்லு கட்டி நம்மளோட கிரி இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட மொத்த ட்ரெஸ்ஸையும் கிழிச்சு விட்டாங்க. அவங்க துணியே இல்லைனாலும் தன்னோட உயிரை காப்பாற்றிக்கணும், மானத்தை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக அங்கே இங்கேயும் தப்பிச்சு ஓடி போய் ஒரு கட்டிலுக்குள்ளே ஒளிஞ்சிருக்காங்க. ஆனால் இவங்க 4 பேரும் அங்கே வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க. ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறாங்க, நாங்கள் எப்பொழுதுமே ரேப் பண்ணிட்டு தான் ஒரு பொண்ணை கொல்லுவோம், நீ ரொம்ப சேட்டை பண்ணுன கொன்னுட்டு அதுக்கப்புறம் தான் உன்னை ரேப் பண்ணுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு மல்லு கட்டி இழுத்து அந்த பொண்ணை கொடூரமாக மாற்றி ரேப் பண்ணுறாங்க. இதை மொபைலில் வீடியோ வேறு எடுத்துக்கிறாங்க. 4வது ஆள் ஒருத்தர் ரேப் பண்ணி முடிச்சுட்டு, அண்ணா செத்து போச்சுண்ணா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறா. விட்றா தூக்கி வீசிட்டு அடுத்த ஆளை போய் பார்ப்போம் அப்படின்றாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிட்டிக்குள்ளே காட்டுறாங்க. சிட்டிக்குள்ளே ஒரு பொண்ணு ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்டோவில் கரெக்டாக ஒளிஞ்சு உட்காந்துருக்கவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது, அண்ணே இந்த பொண்ணு ஓகேல, இந்த பொண்ணை தூக்கிடலான்னு கரெக்டாக ஆட்டோட பின்னாடியே விரட்டிட்டு போய் அந்த பொண்ணு கொஞ்சம் அவுட்ரான தெருவுக்குள்ளே வண்டி ஓட்டும்போது அந்த பொண்ணோட வண்டியை இடித்து தள்ளி விட்டுட்டு போல் அங்கேருந்து ஆட்டோக்குள்ளேயே கடத்தை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இங்கே நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து கிரீட்டை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, அண்ணே செம்ம பீஸு, நம்ம சந்தன் இருக்கார்ல இவனை பார்த்த உடனே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சிவாவும் நாயக்கும் கிண்டல் அடிக்கிறாங்க. அந்த பொண்ணை அப்படியே அடித்து உட்கார வச்சுட்டு, அண்ணே சரக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம், அடுத்து இவளை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்மளுக்கு அந்த பொண்ணு பேர் தான் ஜனனி. அந்த ஜனனியை உட்கார வச்சுட்டு இவங்க எல்லாரும் சுற்றி உட்காந்து அப்படியே சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணோட ஹேண்ட்பேக் அப்படியே கையில் இருக்கும். மெல்ல அந்த ஹேண்ட்பேக்குள்ளே கையை உள்ளே விட்டா டக்குன்னு பக்கத்தில் இருந்த சிவா பார்த்துட்டு நிப்பாட்டி, ஏய் என்னடி வச்சுருக்க பேக்குள்ளே குடின்னு டக்குன்னு பேக்கை பிடுங்கினா உள்ளுக்குள்ளே இருக்கிறது பெப்பர் ஸ்ப்ரே, ஒரு கத்தி வச்சுருப்பாங்க. என்ன பெப்பர் ஸ்ப்ரே வச்சுருக்கானே அப்படின்னு சொன்னால் அம்மா கெரி வாங்கிட்டு அந்த பெப்பர் ஸ்ப்ரேவை கையில் அடிச்சுட்டு சரக்குக்கு சைடு சூப்பராக இருக்குன்னு அதை நக்கிக்கிட்டே குடிக்கிறான். என்னடா இவங்க கேவலமானவங்களா இருக்காங்க அப்படின்னு ஜனனி பார்த்து பயந்து போய் உட்காந்துருக்காங்க. வாங்கிட்டு வந்த சைடிஷ்க்கு இந்த பெப்பர் ஃப்ரைவை அடித்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ரைட்டு அண்ணே பாட்டில் முடிஞ்சு இவ்வளோ ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்த ஜனனி டக்குன்னு ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத கிளியராக கேளுங்க. இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ பொண்ணை ரேப் பண்ணியிருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க. ரேப் பண்ணுறதுல என்னடா சுகம் இருக்குது? ஒரு பொண்ணை விருப்பப்பட்டு சந்தோஷமாக அனுபவிச்சா அதுதான்டா சுகமே. அந்த சந்தோஷத்தை நீங்கள் ஒரு தடவையாவது வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கீங்களா? அப்படி சந்தோஷமாக 2 பேர் அனுபவிக்கும் போது சொர்க்கத்தையே போய் பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும்டா. அதோட கிக்கே வேறு மாதிரி இருக்கும். என்னைக்காவது அதை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? இப்போ நீ என்ன தாண்டி சொல்ல வர அப்படின்னு கேட்டால் எனக்கே ஓகே தான், ஆனால் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷனுக்கு நீங்கள் ஓகேனா நானும் ஓகே அப்படின்னு சொன்னால், என்னடி கண்டிஷன், என்னடி லூசு மாதிரி உளர்றேன்னா, இங்கே பாரு, எனக்கு உங்களோட இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் முதல் கண்டிஷன், 4 பேர் ஒன்றால் என்கிட்ட வரக்கூடாது, என்னால் தாங்க முடியாது. தனித்தனியாக ஒரு ஆளாக தான் வரணும்.
2வது கண்டிஷன் என்னன்னா, என்னைய நீங்கள் வீடியோலாம் எடுக்கக்கூடாது. நானும் உங்களை போய் போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்க மாட்டேன். முக்கியமானது, இங்கேருந்து வெளியே போனவுடனே நீங்கள் யாரோ நான் யாரோ மறுபடியும் என் லைஃப்குள்ளே நீங்கள் வரக்கூடாது, உங்கள் லைஃப்குள்ளே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த டீல் ஓகேனா எனக்கு ஓகே அப்படிங்கிறாங்க ஜனனி. நம்ம கிரி யோசிச்சுட்டு, டேய் என்னடா சொல்கிறா இவன், நம்மளையே குழப்பிட்டுருக்கா, சரி எங்களுக்கு இந்த டீல் ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் பொறுங்க, நீங்கள் எல்லோரும் சரக்கு அடித்து ஜாலியாக இருக்கீங்க, எனக்கு சரக்கு வேணாமா, நான் அடிக்கிற பிராண்டே வேறு, எனக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிட்டு வாங்க, இன்றைக்கி என்னோடய ட்ரீட்டு அப்படின்னு சொல்லி வேகமாக அவங்க பர்ஸ்லேருந்தே காசை மொத்தமாக எடுத்து கொடுத்தா இவங்க பூரா அப்படி வித்தியாசமாக பார்க்குறாங்க, யாரா இவ அப்படின்ட்டு. அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வரவோ சொன்னோம்னா, நம்ம கிரியும் நாயக்கும் கிளம்பி போகிறாங்க வாங்குறதுக்கு. இங்கே நம்மளுக்கு சந்துவும் சிவாவும் மட்டும் இருக்காங்க. சந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், இவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனால், நம்ம சிவா அப்படியே வெறி ஏற்றுறதுக்காக மொபைலில் பிட்டு வீடியோவாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவங்க அடுத்து என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா, நம்ம ஜனனி டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே ஒரு பெரிய இரும்பு கம்மி இருக்குது. அதை எடுத்து ஓங்கி அடிக்க போனால், நான் பிட்டு படம் பார்த்தாலும் பொண்ணையும் பார்த்துக்கிட்டு தாண்டி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டபால்னு நம்மால் கையை பிடிச்சிட்டாரு. இங்கே பாரு, அவ்வளவு சீக்கிரம் நீ இங்கே இருந்தெல்லாம் தப்பிச்சு போயிட முடியாது, இது ஒரு பயங்கரமான காடு, இதுக்குள்ளே வர்றதுக்கு எங்களுக்கு மட்டும்தான் வழி தெரியும், மரியாதையாக பேசாமல் டீல் போட்டபடி முடிச்சுட்டு கிளம்பிட்டே இரு அப்படின்னு சொன்னால், என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம சந்து வந்தோடனே, டேய் இவனை பார்த்துக்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு அடுத்து நம்ம சிவா கிளம்புறாரு. சிவா கிளம்புனோடனே நம்ம சந்து நல்ல போதையில் உட்காந்துருந்தா யோசித்தவங்க அடுத்து ஒரு பிளான் போடுறாங்க. நம்மளுக்கு சந்துவை பார்த்து அப்படியே ஒரு மார்க்கமாக சிரிக்கிறாங்க. அப்படியே வாயெல்லாம் சொல்லட்டணும்னா, அவருக்கு என்னடா வித்தியாசமாக நம்மளை பார்க்குறா திங்கிற மாதிரி அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. ஏய் என்ன தப்பிச்சோட பார்க்குறியானா, ஐ லவ் யூ அப்படின்றாங்க. என்னது லவ்வா? எங்கள் கிரி என்ன சொன்ன மாதிரி தான், லவ்வெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, ரேப் பண்ணோமா அவனை கொன்று போட்டோமா போயிட்டே இருக்கணும் ஜாலியாக அப்படின்னு சொன்னால், சப்புன்னு ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. அரைஞ்ச உடனே டென்ஷன் ஆகிட்டு, ஏய் அப்படின்னா, ஏய் நான் சொல்கிறது புரியுதா உனக்கு, ஒரு பொண்ணு உன்னை லவ் பண்ணுறேங்கிறா, உன்னோட ஹேர் ஸ்டைலு, உன்னோட கண்ணு, உன்னோட தாடி, இந்த அழகில் அப்படியே நான் மயங்கிட்டேன்டா, நீ அப்படியே பாகுபலி ராணா மாதிரியே இருக்கடா, எங்கள் அம்மா இந்த மாதிரி ஒருத்தனை லவ் பண்ணி கூட்டிகிட்டு வா, நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க, அதனாலேயும் எனக்கு உன்னை பார்த்த உடனே பிடிச்சி போச்சுடா, அதனால தாண்டா இந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ணுறேங்கிறேன். செக்ஸுங்கிறது என்னடா, வெறும் பலவந்தப்படுத்தி நீ கற்பழிக்கிறியா, அதுதான் செக்ஸ்ன்னு நினைக்கிறியா, அது கிடையாதுடா. 2 பேர் ஒருத்தர் விரும்பி ஒரு சந்தோஷமாக இருக்கணும், அந்த சந்தோஷத்தை நீ என்னைக்காவது அனுபவிச்சிருக்கியா, அதோட சுகமே வேறடா. உடம்பு என்னடா, வெறும் உடம்பு மட்டும்தான் காதல் செக்ஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கியா, கிடையாது. அதுக்குள்ளே இருக்க பாரு ஒரு மனசு, அது சம்மதிச்சு சந்தோஷமாக இருக்கும் பார்த்தியா, அதுதான்டா லைஃபு. உனக்கு என் உடம்பு மட்டும்தான் வேணும்னா இப்போயே இங்கேயே நீ ரேப் செஞ்சுக்கடா, நான் எதுவுமே உன்னை தடுக்க மாட்டேன், ஆனால் அந்த உடம்பை தாண்டி என்னோட மனசும் நான் உனக்கு தாண்டா கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுவும் உனக்கு வேணும்னா நீ சொல்லு. நம்ம சந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தவர், இல்லை கிரண் அண்ணே வரட்டும், எதாக இருந்தாலும் கிரண் அண்ணேட்ட கேட்டுட்டு தான் நான் முடிவு பண்ணுவேன்னா, ஏன் உனக்குன்னு சொந்தமாக ஒரு அறிவு இல்லையா, கிரண் அண்ணே சுதந்திரம் கொடுத்தாதான் உன்னால் காதலிக்க கூட முடியுமா, நீ என்ன அடிமையா கிரணுக்கு, நீ உன் மனசார உண்மையை சொல்லு, உனக்கு என் உடம்பு வேணுமா என் மனசு வேணுமா நீ யோசிச்சுட்டு சொல்லு அப்படின்னு சொன்னால், எனக்கு உன் மனசு தான் வேணும் அப்படின்னு சொன்னால், ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் நம்ம ஜனனி பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்க டிஷர்ட்டை அப்படியே ஓப்பன் பண்ணி அவங்களோட உடம்ப நம்மளுக்கு சந்துட்ட காமிச்சா, அவர் அப்படியே பார்த்துட்டு மிரண்டு போய் நிற்கிறாரு. என்ன பதில் சொல்கிறது செய்கிறதுன்னு சொல்லி தெரியாமல், பாரு இது உனக்கு தான், இது உனக்கு மட்டும்தான் இந்த உடம்பு சொந்தம், அதை மட்டும்தான் நான் சொல்கிறேன், தயவுசெய்து நீ புரிஞ்சுக்கோ, நான் உன்னோட ப்ராப்பர்ட்டிடா, உன்னோட சொத்து, நீ என்னை என்ன வேணாலும் பண்ணு, அதுக்கு உனக்கு உரிமை இருக்குது, ஆனால் நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணு அப்படின்னு சொன்னால், இவங்களும் டிஷர்ட் அப்படியே ஓப்பன் பண்ணியே வச்சுருக்காங்க. இவர் அவங்க முகத்தை பார்க்குறாரு, அதை பார்க்குறாரு, முகத்தை பார்க்குறாரு, அதை பார்க்குறாரு. இவர் மைண்ட் அப்படியே ஒரு மாதிரி டைவர்ட் ஆகுது. டக்குன்னு டைவர்ட் ஆகிட்டு, சரி ஓகே ஐ லவ் யூ அப்படின்னு சொன்ன செகண்டுக்கு இவங்களும் இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு, எனக்கு இப்போ தான்டா சந்தோஷமாக இருக்குது, எங்கள் அம்மாட்ட நான் சொல்லணும் எனக்கு ஒருத்தன் கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹனிமூன் போகிறோம், அங்கே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறோம், ஓகேவாடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அப்படியே அங்கே கட் பண்ணிவிட்டு அடுத்து நம்மளுக்கு சிவாவை காட்டுறாங்க. இங்கே சிவா வந்து பார்த்தா சந்துவையும் காணோம், நம்ம ஜனனியும் காணோம். ஏய் சந்து எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஃபோன் அடிக்கிறாரு.
ஃபோன் அடித்தா ரிங் போயிட்டே இருக்கு. அட்டன் பண்ணி அட்டன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக ரூமாக போய் தேடுறாரு. எங்கேயுமே அவங்கள காணோம்னு சொன்னோம்னா நம்மளுக்கு மறுபடியும் இங்கே காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம சந்துவும் ஜனனியும் மாடியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சந்து, நீ கல்யாணம், லைஃபு, ஹனிமூனு இதெல்லாம் நினச்சி பார்த்துருக்கியா? அதை நினச்சாலே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? ஆமாம் சந்து, இப்போ வெளியே போனவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீ அவங்கள்ட்டே நீ விட்டு கொடுத்துருவியா, இல்லை நீ என்னை விடாமல் நீயே பத்திரமா வச்சுக்குவியா அப்படின்னு கேட்டால், நான் அப்படிலாம் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், நீ என்னோட சத்து, நீ சொன்ன மாதிரி நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிரி என்னை வந்தோடனே நம்ம இங்கேருந்து கிளம்பலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, கிரி என்னை உடனே ஓகே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நம்ம இப்போயே இங்கேருந்து கிளம்பிடுவோமே, எதுக்கு வீண் பிரச்சனைனா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிரி என்னை எதுனாலுமே ஓகேன்னு சொல்லிடு, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, அது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்து சொல்கிறாரு. பக்கத்தில் இருந்த ஒரு கம்பி எடுத்து கையில் அப்படியே கிழிச்சுக்கிட்டு கையில் ரத்தம் வர மாதிரி, சந்து இங்கே பாரு என் கையில் ரத்தமாக வருது, செப்டிக் ஆகிறதுக்குள்ள டக்குன்னு வா ஹாஸ்பிட்டல் போவோம்னா, அச்சோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி தொடச்சி விட்டுட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, கொஞ்சம் நேரத்தில் கிரியாணி வந்துடும், நம்ம சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாரு. இவங்க தலையில் அடிச்சுக்கிறாங்க, என்னடா எதுக்கெடுத்தாலும் கிரினே சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு. நம்ம லவ்வை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சவங்க அடுத்து சொல்கிறாங்க, ஏன் சந்து கல்யாண குழந்தையெல்லாம் யோசிச்சிருக்கியா, நம்மளுக்கு எத்தனை குழந்தை வேணும்னு நீ ஆசைப்பட்றேன் அப்படின்னா, அவர் 4ன்னு கையை காமிச்சா, 4எல்லாம் வேணாம், 2 போதும், நான் தாங்க மாட்டேன்ல அப்படின்னா, ஒன்று பையன் இன்னொன்று பொண்ணு ஓகேவா அப்படின்னு நம்ம சந்து சொல்கிறாரு. நம்ம ஹனிமூனுக்கு எங்கே போகலாம் செய்யலாம் அப்படின்னு மடியில் படுக்க வச்சு இவங்க தலையை கோதி விட்டுட்டே சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா, வீடு ஃபுல்லாக தேடி பார்த்த நம்ம சிவா இங்கே மாடியில் வந்து பார்க்குறாரு. இவங்க 2 பேரும் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஏண்டா உன்னை அப்போதுலேருந்து காணான்னு கத்திட்டு இருக்கேன், ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், நான் பயந்து போய் வந்தா இங்கே உட்காந்து இவட்ட கதை பேசிகிட்டு இருக்கேன், என்னடா பண்ணிட்டு இருக்க, வாடா அவளை கூப்பிட்டுட்டு கீழேனா, ஏய் அவன்னு சொல்லாத, இவன் என் லவ்வரு, அப்படிலாம் அனாவசியமாக பேசாதன்னு சொன்னால், என்னடா பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டு இருக்கேன்னு கோவமாக வந்து அவரோட டிஷர்ட்டை பிடிச்சா, இவங்க அப்படியே திரும்பி பார்த்துட்டு, என்ன சந்து அப்படின்னு சொல்ல உடனே, ஏண்டா என்ன தைரியம் இருந்தால் ஏன் டிஷர்ட் காலரையும் நீ பிடிப்ப அப்படின்னு அங்கேயே 2 பேருக்கு இடையில பயங்கரமாக மாடியில் சண்டை நடக்குது. கோவமாக நம்ம சந்து எத்தி தள்ளி விட்டா சிவா மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்தே போயிடுறாரு. அதை பார்த்துட்டு ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி சந்து பயந்தா, இவங்க சைடில் நம்ம பிளான் சக்ஸஸ்டா அப்படின்னு சிரிச்சுட்டு, டக்குன்னு சந்து இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம், வா நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடுவோன்னு வேகமாக கீழே ஓடியாந்து வாசப்படியில் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியும் வெளியே போன நாயக்கோ வந்து நிற்கிறாங்க. ஏய் எங்கே போகிறீங்கன்னு கேட்டால், இல்லை ஏய் வாடி இங்கே உள்ள அப்படின்னு நம்ம சந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு ஜனனியை கூப்பிட்டுட்டு உள்ளே வந்து உட்காடுறாங்க. என்ன டீல் பேசிட்டு வெளியே தப்பிச்சு பார்க்குறியான்னு கிரி கேட்டால், இல்லை அப்படியே காட்டுக்குள்ளே ஒரு ரவுண்ட்ஸ் போகலான்னு தான் நான் சொன்னேன், நான் வாக்கிங் போகலான்னு சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால், இந்த காடு பயங்கரமான காடு, அப்படியெல்லாம் நீ வாக்கிங் போக முடியாது, திருப்பி உயிரோடையே வர முடியாது, பார்த்துக்கோ, ஒழுங்காக உட்காரு அப்படின்னு சரக்கை ஓப்பன் பண்ணி எல்லாரும் ஆளுக்கு சரக்கை ஊற்றிட்டு, நம்மளுக்கு ஜனனிக்கு ஒரு கப்பில் சரக்கை ஊற்றினா அவங்க குடிக்கிற மாதிரி சைஸாக பின்னாடி கீழே ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. நம்ம சந்து அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தாலும் பேசாமல் இருக்காரு. ஆமாம் சிவா எங்கே போனா அப்படின்னு கேட்டால், டக்குன்னு நம்ம ஜனனி பாத்ரூம்க்குன்னு கையை தூக்குறாங்க. நம்ம சந்து வெளியே காட்டுக்குள்ளே அப்படின்னா, ஏய் என்ன மாற்றி உளறீங்கன்னா, இல்லை அவன் ஏன் பாத்ரூம் போயிட்டு காட்டுக்குள்ளே ரவுண்ட்ஸ் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்றாங்க. டேய் சந்துக்கு ஒரு ஃபோன் அடின்னு கிரி சொன்னால், வேகமாக நாயக் ஃபோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வேகமாக சந்து ஃபோன் எடுத்துகிட்டு, இந்த நான் அடிக்கிறேன்னு வேகமாக ஃபோன் அடிச்சுட்டு, நாட்ரிச்சபிள்னு இருக்குது என்னன்னு தெரிலனா, அது காட்டுக்குள்ளே போயிருக்காருல அதனால நாட்ரிச்சபிள்னு இருக்கும்னு நம்ம ஜனனி சொல்கிறாங்க. நம்ம நாயக் இப்படியே கவனித்து பார்க்குறாரு. 2 பேரோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனுமே சரியில்லை, ஒரு மாதிரி டென்ஷனாகவே உட்காந்துருக்காங்களே, என்னென்னு தெரியலையேன்னு டவுட் ஆகிட்டு வேகமாக இவரோட மொபைல் எடுத்து டக்குன்னு மறுபடியும் சிவாக்கு அடிக்கிறாரு. சிவாக்கு அடித்தா, அண்ணே ரிங் போதுனே, ரிங் போகிற சவுண்டு கேட்குதுனே அப்படின்னு டக்குன்னு ரிங் கேட்குற சைடு ஓடி போய் பார்த்துட்டு, அண்ணே இங்கே வானே அப்படின்னு கத்துனா, இங்கேருந்து கிரியும் பதறி அடிச்சுட்டு போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா சிவா இறந்து கிடக்குறான். அண்ணே எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குனே, இவங்க 2 பேரும் மாற்றி பேசுனது செஞ்சதை பார்த்தா இவங்க 2 பேரும் தான் நம்ம சிவாவை கொண்டிருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேனே அப்படின்னு வேகமாக உள்ளே வந்தால், அதுக்குள்ளே இவங்க 2 பேரும் தப்பிச்சு போகலான்னு ஓடுறாங்க. ஆனால் மறித்து பிடிச்சிட்டு, டேய் உண்மையை சொல்கிறா, சிவாவை ஏண்டா கொன்ன, நீ தான் கொன்னியா அப்படின்னு கேட்டால், நான் சிவாவை வேணும்னா கொல்லலனே, நான் இவளை லவ் பண்ணுறேன், அதை புரிஞ்சுக்காம அவன் அனாவசியமாக பேசினா, அதில் எதிர்பாராமல் சண்டை போட்டதில் தானே கீழே விழுந்துட்டானா. நம்ம நாயக் கத்துறாரு, ஏண்டா பைத்தியமா நீ இவ்வளோ போய் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க, செய்கிற ரேப் பண்ணுமா, இவ்வளோ தூக்கி எரிஞ்சிட்டு போனோமான்னு சொல்லி இல்லாமல் அப்படின்னா, சந்து என்னை காப்பாற்று சந்து அப்படின்னு இவங்க சைஸாக இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அண்ணே இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கன்னா, டேய் சொல்கிறத மட்டும் கேளு,
வழக்கம் போல் இவனை ரேப் பண்ணிவிட்டு கொன்று தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பானா. சந்து எனக்கு நீ தான் சந்து வேணும்னு இவங்க நாடகத்தை போட்டால், ஏய் உன்னை கொன்னுட்டாவது இவளை ரேப் பண்ணாமல் விட மாட்டேன்டான்னு நாயக் சொன்னால், அவங்க 2 பேரையும் டக்குன்னு தள்ளி விட்டுட்டு நம்ம சந்து ஜனனியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே ஓடுறாரு. அங்கிட்டு இங்கிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்கே ஒளிஞ்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாயக் ஒரு பக்கம் நம்ம கிரி ஒரு பக்கம் தேடிட்டு இருந்தா, நாயக் கரெக்டாக நம்ம ஜனனி ஒளிஞ்சிருக்கதை பார்த்துட்டாரு. ஓடி வந்த ஜனனியை பிடிக்க போனால் தடுக்க வந்த நம்ம சந்து 2 பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. நம்ம சந்து நம்ம சிவாவை அடித்து தள்ளி விட்டா அங்கே இருக்க ஒரு கம்பியில் மோதி நம்மளோட நாயக்கு அப்படியே குத்தி இறக்குறாரு. அவர் சாகிறதுக்கு முன்னாடி சந்து வேணாண்டா வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்ம ஜனனி அப்படியே பார்த்து சிரிக்கிறாங்க. உனக்கு இதுதான்டா முடிவுங்கிற மாதிரி. மறுபடியும் தேடி அங்கே கிரி வந்தா, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, சந்து இங்கே வா நீன்னு கூட்டிகிட்டு போய் அங்கே சந்துவையும் நிற்க வச்சுட்டு நம்ம கிரி சரக்கு ஊற்றி கொடுக்குறாரு. சரக்கு ஊற்றி கொடுத்துட்டு, டேய் மொதல் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, அவள் உன்னை லவ் பண்ணுறா நீ நம்பிட்டு இருக்கியா? அவள் ஏமாற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தவனையாக கொன்னுட்ருக்காடா, அதை கூட புரிஞ்சுக்க முடியல. உன்னை எதை பார்த்துட்டு அவள் லவ் பண்ணுறேன்னா, என்னோடய கண் என்னோடய ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்து பிரபாஸ் ராணா மாதிரி இருக்கேன்னு சொல்லி சொன்னானா. ஏண்டா பைத்தியமாடா நீயே, அவள் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டுருக்கா செய்கிறா, ஏன் ஆஃபீஸில் எவனையுமே அந்த மாதிரி பார்த்து லவ் பண்ணாமல் இங்கே வந்து உன்னைய பார்த்து லவ் பண்ண போகிறாளா? கொஞ்சமாவது யோசிடா சந்தோ. அவள் பிளான் பண்ணி இங்கேருந்து எல்லாத்தையும் நகட்டிக்கிட்டு இருக்கா. நான் சொல்கிறத நீ நல்லா புரிஞ்சுக்கடான்னு சொல்லிட்டு சரக்கு ஊற்றி கொடுத்துட்டே இருக்காரு. ஊற்றி குடிக்க இவர் அப்படியே நம்மளுக்கு கிரி சொல்கிறது சரி அப்படின்னே மனசில் பட்டுட்ருக்கு. நல்லா யோசிச்சு பாருடா, இவன் இங்கே வந்து கொஞ்ச நேரத்தில் உன்னை பார்த்துட்டு லவ் பண்ணுறீங்கிறா, இது உண்மையாக இருக்குன்னு உனக்கு எப்படா தோணுச்சு? உன் கையாலேயே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை கொள்ள வச்சிருக்கா, இப்போ கூடயாடா உனக்கு புரியலை? நம்ம சந்து உடனே, ஆமாண்ணா நீங்கள் சொல்கிறது சரிதான், நம்ம 2 பேரும் இவனை ரேப் பண்ணி கொன்று தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்போம்னான்னு சொன்ன செகண்டுக்கு நம்ம சந்துவை இவங்களையும் தள்ளி விட்டுட்டு நம்மளோட ஜனனி அங்கேருந்து தப்பிச்சு ஓடுனா, நம்மளுக்கு முதல் சீனில் காட்டின மாதிரி இவங்களை அங்கே இங்கேயும் தப்பிச்சு ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. இங்கிட்ட சந்து ஒரு பக்கம் நம்மளுக்கு கிரி ஒரு பக்கம்னு மாற்றி போய் தேடுனா, இவங்க பத்திரமா ஒளிஞ்சிருக்கணும்னு சொல்லி ஒளிஞ்சிருக்காங்க. நம்ம சந்து கரெக்டாக அந்த ரோட்டில் வந்து தேடி பார்க்குறாரு. அதே கட்டில் கிட்ட தான் ஒளிஞ்சிருக்காங்க. இவர் எங்கடா போனான்னு தெரியலையேன்னு டக்குன்னு அந்த ரூம் விட்டு வெளியே போனால் ஓடி வந்து நம்மளுக்கு சந்துவை பின்னாடி கட்டி பிடிச்சிட்டு, சந்து தயவு செய்து சொல்கிறேன் சந்து, என்னை விட்டு கொடுத்துடாத, நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் நீ புரிஞ்சுக்க சந்துன்னு சொல்லிட்டு அவரோட கையை எடுத்து இவங்களோட டிஷர்ட்டுக்குள்ளே விட்டு இவங்களோட நெஞ்சு மேலே கையை வைக்கிறாங்க. கையை வச்ச உடனே அவர் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. இப்போயாவது என்னோட காதலை புரிஞ்சுக்க சந்து, இந்த உடம்பு உனக்கு மட்டும்தான், வேணும்னா நீ என்னை அனுபவி, நான் வேணான்னு சொல்லலை, ஆனால் நீ மட்டுமே என்னை அனுபவிச்சுட்டு கொன்று போட்டுரு, அந்த கிரீட்டை என்னை விட்டு கொடுக்காத, என் காதல் உண்மைங்கிறத இதை விட அதிகமாக எனக்கு நிரூபிக்க தெரியலை அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு செகண்ட் யோசிச்சுக்கிட்டு இருந்தா அங்கே கை தட்டிகிட்டே நம்ம கிரி வராரு. அப்பா உலக மகா நடிகைடி நீ, நானும் எவ்வளவோ பெரிய பெரிய நடிகையெல்லாம் பார்த்துருக்கேன், 5 நிமிஷம் அவனை விட்டுட்டு நான் அவகிட்ட போகிறதுக்குள்ளே அவனை அப்படியே மாற்றிட்டியடி, கொஞ்ச நேரம் நான் நின்றுருந்தா நானே உன் பேச்சை கேட்டு மாறிடுவேன் போலையே. ஏய் சந்து, இவ உன்னை ஆட்டி வைக்கிற பொம்மை மாதிரி பார்க்குறா. நம்ம ஜனனி சொல்கிறாங்க, சந்து நீ இதுக்கு மேலேயும் புரிஞ்சுக்கலனா நான் ஒன்றும் பண்ண முடியாத சந்து, நான் உன்னைய காதலிக்கிறேன் அவனை காதலிக்கலை அப்படிங்கிற ஒரு கோவத்தில் பேசுகிறான். என்னை எப்படியாவது அடைஞ்சே தேரணுங்கிற வெறியில் உன்னை எப்படியாவது மாற்றணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறான். ஒன்று தான் நான் சொல்கிறேன், நீ அவனை கொன்னுட்டு என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ, இல்லையா கிரி உனக்கு நான் சவால் விடுறேன், முடிஞ்சா சந்துவை கொன்னுட்டு என்னை நீ வந்து தொடரா பார்ப்போம், இது என்னோட சேலஞ்சுடான்னு சொன்னால், என்னது சேலஞ்சா, நீ எனக்கு வர்றியா, அதுவும் இவனை கொன்னுட்டு நான் உன்னை தொடணும்னா, நம்மளுக்கு சந்து முன்னாடி நிற்கிறாரு, முடிஞ்சா என்னை கொன்னுட்டு போய் அவளை தொடரா பார்ப்போன்னா மாடிக்கு போயிடுறாங்க. மாடியில் போய் 2 பேரும் பயங்கரமாக அடித்து சண்டை போட்டால் நம்ம கிரி விட்டு வெளுத்தெடுக்கிறாரு சந்துவை. ஏய் இந்தா பார்க்குறியா இவனை அப்படின்னு அடித்து கீழே காலெல்லாம் உடச்சா நம்ம சந்துவால் எந்திரிக்கவே முடியாமல் கிடக்கிறாரு. நம்ம கிரி சொல்கிறாரு, ஏய் இப்போ பார்த்துட்டியா நான் தான் ஜெயித்தேன், சொன்ன மாதிரி வந்து படுடி அப்படின்னு சொன்னால் டக்குன்னு நம்ம சந்து கிரியோட காலை வாரி விட்டா கீழே விழுந்த கிரி கரெக்டாக அங்கே இருந்த பாட்டிலில் தலையை அடித்து அவர் அப்படியே ரத்த வெள்ளத்தில் இறந்துடுறாரு. நம்ம சந்துவாலையும் எந்திரிக்க முடியாமல் அடிப்பட்ட ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாரு. இவங்க கிரியோட மூச்சு இருக்கான்னு பார்த்துட்டு கிரி செத்துட்டா அப்படின்னோடனே இங்கே நேராக சந்துட்டா வராங்க. மயக்கமாக விழுந்து கிடந்தவருக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து அவரை தெரிய வச்சா, ஐ லவ் யூ ஜனனி அப்படின்னு சொன்னால், லவ்வா நானா,
உன்னையவா? ஏண்டா நான் உன்னை உண்மையிலே லவ் பண்ணேன்னு சொல்லிட்டா நீ தப்பாக நினச்சிக்கிட்ட? எங்கள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக என்னை லவ் பண்ணுற மாதிரி நான் போட்ட நாடகம்டா அது. ஓ, உன்னைய என் உடம்ப தொடுற அளவுக்கு விட்டேனே, அதனால் அப்படி நினச்சிக்கிட்டியா? நான் ரேஷன் கடையில் பஸ்ஸில் போகும்போது இதே மாதிரியே என்னை கேவலமாக உன்னை மாதிரி பொறுக்கிங்க உரசுவாங்க. அப்போ என்ன மாதிரி நினச்சனோ அதே மாதிரி நினச்சிட்டு தாண்டா உன்னை என் உடம்ப தொட விட்டேன். எங்களை மாதிரி பொண்ணுங்களை ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து ஆட்டோ டிரைவரு, வேன் டிரைவரு, ஸ்கூல் டீச்சரு, சரி படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை பார்க்குற பாஸு, லவ்வுங்கிற பேரில் எங்களை எத்தனை பேரை ஏமாத்துறீங்க. அதெல்லாம் தப்பு இல்லை. அப்படிங்கிறப்ப நான் உன்னைய லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்துறது தப்பே கிடையாதுடா. அதை விட ஒரு ஹைலைட்டான விஷயம் சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் உயிரே போனாலும் சரி மானம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அது தப்பு கிடையாது, நான் அதை தப்புன்னு சொல்லலை. ஆனால் இப்போ இங்கே இருக்க காலகட்டத்தில் மானம் போனாலும் என் உயிர் போயிடக்கூடாதுன்னு நான் நினச்சேன். இது என்னையை பொறுத்தளவுக்கு தப்பே கிடையாதுடா. ஏன்னா எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, எனக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, என்னையை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தை நான் காப்பாற்றணும் செய்யணும்னா எனக்கு என் உயிர் முக்கியம். அதனால தாண்டி என் மானமே போனாலும் பரவாயில்லைங்கிறதுக்காக என் உடம்பை உன்கிட்ட காமிச்சு உன்னை தொட விட்டேன். உன்கிட்ட இருந்து நான் தப்பிச்சு உயிரோட போகணும்னா எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியலை. அதுக்காக தாண்டா உன்னைய வச்சே உன் கூட்டாளிங்க எல்லாரையுமே கொன்னேன். நம்ம சந்து அப்படியே பாவம் போல பார்த்தா என்ன, லவ் பண்ணுறேன்னு சொல்லி உன்னை ஏமாத்திட்டேனே அது பாவம்னு சொல்லிட்டு நினைக்கிறியா? சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிரி வந்து கேட்ட உடனே சரி வா 2 பேரும் சேர்ந்து ரேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஒரு செகண்ட் உன் காதலை தூக்கி எறிஞ்சிட்டு என்னைய ரேப் பண்ணணும்னு சொல்லி முடிவெடுத்தியே, அது துரோகம் இல்லையா? அந்த துரோகம் சரியில்லாம், இந்த துரோகம் எப்படா தப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரோட பேண்ட் ஜிப்பை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருந்த பாட்டில் அப்படியே ஒட்டச்சு, இது இருக்கிறதுனால தாண்டா நீ எல்லாம் அடுத்த பொண்ணுங்களை ரேப் பண்ணணும் கொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. சந்து அப்படியே பயந்து போய் என்னை மன்னிச்சிரு, என்னை விட்டுருன்னு சொல்லி கெஞ்சினா, இதே மாதிரி நீங்கள் தூக்கிட்டு வந்த பொண்ணுங்க எத்தனை பேருடா அவங்கள்ட்ட கெஞ்சியிருப்பாங்க. ஒருத்தியவாவது நீங்கள் விட்டுருக்கீங்களாடா அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிறத காமிக்கிறாங்க. அந்த பொண்ணை கெஞ்சியுமே விடாமல் இவங்க கெடுத்து கொன்னதை. அதே மாதிரி உன்னைய மட்டும் நான் எப்படா மன்னிச்சு விடணும்னு நீ ஆசைப்படுற? ஏன் உன் உயிரெலாம் உயிர், பொண்ணுங்க உயிரெலாம் என்னன்னு சொல்லிக்கிறான் நீ நினச்சேன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் அவரோட ஆணுறுப்பா கரன்னு வெட்டி தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அப்புறம் அங்கேயே துடிச்சு இறந்தே போயிடுறாரு. அப்படியே அங்கே இருக்க எல்லா டெட் பாடியும் பார்த்துட்டு எல்லாருமே செத்து தான் போயிட்டாங்கிறத உறுதி பண்ணிட்டு அவங்கள பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து நம்ம ஜனனி கிளம்பிட்டாங்க. நண்பா, இந்த படம் விஷுவலாக பார்த்தா ஒரு பிட்டு படம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த படத்தோட கான்செப்ட் ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் தேவையானது. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். நீங்கள் கடைக்கு போகிறீங்க, கறி வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த இடத்துல ரோட்டில் 2 சொறி நாயும் வெறி நாயும் நீங்கள் கையில் கறி வச்சுருக்கிறதுனால உங்கள் பின்னாடி வரட்ட தான் செய்யும். அதை பார்த்து நீங்கள் ஓடுனீங்கன்னா டக்கில் கடிக்க தான் செய்யும். அந்த இடத்துல ஒரு கல் எடுத்துகிட்டு சத்துன்னு எரியிறீங்க, ஒரு கம்பு எடுத்துட்டு 4 அடி போட்டிங்கன்னா, ஏய் ஏமா அந்த சொறி நாயை அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு மீறி அந்த போராட்டத்தில் அந்த சொறி நாய் உங்களை கடிச்சிச்சுனாலும் சரி, உங்கள் உயிரை காப்பாற்றிட்டு வாங்க. அந்த சொறி நாய்க்கு மருந்தா 4 ஊசியை போட்டு நம்ம உடம்பை சரி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு உயிர் முக்கியம். உங்களை நம்பி உங்கள் குடும்பம் இருக்குது, உங்களோட எதிர்காலம் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையில் மாட்டினாலும் எமோஷனலாக முடிவெடுக்காமல் தயவு செய்து கொஞ்சம் யோசித்து புத்திசாலித்தனமாக ஒரு முடிவெடுங்க. அப்படி ஒரு முடிவை இந்த ஜனனி எடுத்ததுனால தான் இந்த பொண்ணு அங்கேருந்து தப்பிச்சு வந்துச்சு. இந்த பொண்ணு செஞ்சது சரியா தப்பா, உங்கள் மனசில் என்ன தோணுதுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பா. பாய் பட்டூஸ்.